பட்டாம்பூச்சியை துரத்த துவங்கிய குமார் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் சரிவை கவனிக்காதவன் கீழே தவறி விழுந்தான். அம்மா, அப்பா! அதிர்ச்சியடைந்த சாமிநாதனின் மனைவி, ஏங்க போங்க, அவனை காப்பாத்துங்க. சரிவில் தெரிந்த இன்னொரு பாதையில் அவர்கள் கீழே நோக்கி இறங்க ஆரம்பித்தனர். உருண்டு கொண்டே இருந்த குமார் சமதளம் போல இருக்கும் ஒரு பரப்பில் போய் விழுந்தான். விழுந்தவனிடம் சன்னமான மயக்கம். கீழே வந்த சுவாமிநாதன் குமாரை தொட்டு உழுக்க ஆரம்பித்தார். குமாரு, டே குமாரு, எழுந்துருடா. ஐயோ, என் மகனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. பதறாத, கீழே உருண்டதில் மயக்கம் ஆயிருக்கான். இரு, இங்கே ஏதாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கிறேன் என்றபடி சற்று முற்றும் பார்த்தார் சுவாமிநாதன். பக்கத்தில் சற்று தூரத்தில் ஒரு சிவலிங்கம் கண்ணில் பட அதை நோக்கி சென்றார். ஊதுபத்தி வாசத்தோடு கமகம என இருந்த சிவலிங்கத்தை கண்டவர் முறைத்தார். உன்னை நம்பி வந்தவங்களை இப்படியா சோதிப்ப என்றபடி தண்ணீர் இருக்கிறதா என சுற்றி சுற்றி பார்த்தார். இல்லை, சிவலிங்கத்தின் அருகில் யாரோ அபிஷேகம் செய்த பால் மட்டும் தேங்கி இருக்க அதை அப்படியே கைகளில் வழித்து எடுத்து குமாரை நோக்கி ஓடி வந்தார். குமார் மீது அப்படியே தெளிக்க குமாரிடம் அசைவு. அப்பா, அம்மா, ஐயா ராசா, எழுந்துடா. அம்மா, அப்பா என்றபடி மலங்க மலங்க சுற்றி முற்றும் பார்த்தான். அப்பா, நாம எப்படி இங்கே வந்தோம்? சாமிநாதனிடம் பலத்த ஆச்சரியம். குமார், உனக்கு நினைவு வந்துருச்சா? எனக்கு என்னாச்சுப்பா? கடைசியாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது வர நினைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் நினைப்புக்கு